ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நேராக நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட நம்ம ஒரு விசை நம்ம மன்றாடுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே அப்பா, ஹalleluya. இதோ இந்த வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you, praise you, God. Praise you, praise you, praise you, Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. Stodram, stodram, stodram. Hallelujah, hallelujah, hallelujah. Glory to Jesus, glory to Jesus. Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். Praise you, praise you, praise you, praise you, praise you, Lord. Lord Almighty, we give you glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, God. Hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. நன்றி கர்த்தாவே. இதோ இந்த வேளையில ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய திருப்பாதத்திலே எங்களை சமர்ப்பித்து மன்றாடுகிறோம். கர்த்தர் எங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். இப்போதும் உம்முடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைக்க வேண்டும் அப்பா. ஹalleluya. உம்முடைய வசனம் சொல்லுகிறது, நீர் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தெய்வம். ஹalleluya. நீர் இரக்கங்களில் ஐஸ்வர்யமிக்கவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் தப்பிதங்களை, குற்றங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை கர்த்தர் இந்த வேளையிலே மன்னித்து, இயேசுவே உம்முடைய இரக்கங்களினால் எங்களை முடிசூட்டுகிற ஒரு தெய்வமாய் எங்கள் நடுவிலே காணப்படுவீராக. ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஓ நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்கள் நான் மேய்க்கிற என் மந்தையின் ஆடுகள். நானே உங்கள் நல்ல மேய்ப்பர் என்றெல்லாம் எங்களோடு தேவன் பேச இருக்கிறீரப்பா. இதோ இந்த வேளையில கர்த்தர் எங்கள் நடுவிலே காணப்படுங்கப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஹalleluya. எங்கள் மனதின் நினைவுகளை, எண்ணங்களை எல்லாம் இந்த வேளையில உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம், ஒருமுகப்படுத்துகிறோம். கர்த்தாவே எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட வேண்டும். உம்முடைய சத்திய வாசனங்களை நாங்கள் கவனிக்கிற போது இயேசு கிறிஸ்துவின் மகிமை, அதை நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில உணர வேண்டும். அதை நாங்கள் தரிசிக்க வேண்டும். ஹalleluya. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஜீசஸ், ஹalleluya. Praise you, praise you, praise you, praise you, God. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. சமாதான காரணர் நீர்தான் ஆண்டவரே. மனமிரங்கும், மனமிரங்கும். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Jesus, hallelujah. Praise you, praise you, praise you. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.
துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை நினைத்து உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Praise you, praise you, praise you, praise you. இதோ இந்த வேளையில உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் பொழிந்தருள்வீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் பாடுகிறது போல, நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் பலத்த துருகம். இயேசுவே உம்மையே நாங்கள் இந்த வேளையில வாஞ்சிக்கிறோம், தாகமா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில உம்மை நோக்கி நாங்கள் மன்றாட எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமே அப்பா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Praise you, praise you, praise you, praise you, praise you. Glory, 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் அப்பா. உங்களை தாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Thank you Jesus. Glory to God. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. ஒரு நிமிஷம் நான் அந்த தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கிறேன். Praise the Lord. Amen. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாடலை கூட நம்ம பாடிட்டு வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Praise you Jesus. Thank you Lord. Praise you Jesus. Glory to God. Amen. Praise the Lord. கரங்களை தட்டி நம்ம மகிமையாய் இந்த பாடலை பாடுவோம். பாடல் வரிகளை நான் எடுத்து சாட்ல போடுறேன். Praise the Lord. மேகமீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. மேகமீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. அல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை அவரிடம் சேர்க்க அவரே வாராரே. ஹல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில்
ஏசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். ஆண்டவர் தாமே ஆர்ப்பரிப்போடே அவனியில் வாராரே. மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவா. மீண்டவரோ மேலோகமே செல்ல மேதினியை விடுவார். மேகமீதில் ஏசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். ஹல்லேலூயா. தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துல பவுல் அவன் எழுதுகிற அந்த நிருபத்தில் அவன் சொல்லுகிற போது, நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லுகிறான். எதை சொல்லி தேற்ற சொல்லுகிறான் தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வருகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். Glory to God. Hallelujah. பாருங்க, சின்ன பிள்ளைகள், நல்லா சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஞாபகம் இருக்கு, காலையில அப்பா அம்மா வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வருகிறதுக்கு சாயங்காலம் ஆகும். இதான் யூஸ்வலா அவங்க வர்றது. சாயங்காலம் வந்துடணும். நம்ம ஊர்கள்ல, அதுவும் அந்த நாட்கள்ல நமக்கு தெரியும், பஸ் கிடையாது. அவங்க வண்டியிலேயே வந்தாலும் கூட டிராஃபிக் இல்லைன்னா லேட் ஆயிரும், என்னென்னமோ காரணங்கள் இருக்கும். பஸ்ஸில் வரும்போது பஸ்ஸே வராது போல இருக்கு, அவங்க வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ ரொம்ப தாமதமாயிரும். வீட்டில் தாத்தா பாட்டி உண்டு, இருந்தாலும் அப்பா அம்மா வருவதற்கு ரொம்ப ஆவலாய், அது அந்த ஞாபகங்கள் எனக்கு இன்னுமே இருக்கு. அல்லேலூயா. வந்து அவர்கள் வருவதற்கு அவ்வளவு தாமதமாகும் போது எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னே இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த ஸ்கூட்டர் சத்தம் தெருவினுடைய மூலையில ஒரு ஓரத்துல கேட்கும் போதே இங்க ஒரு ஒரு மகிழ்ச்சி உண்டா. இல்ல தூரமா எங்க அம்மா நடந்து அப்படி வராங்க அப்படின்னா இங்க இருந்தே பார்த்தாலே தெரிஞ்சிடும், இது இவங்க தான் அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப அவ்வளவு ஒரு சந்தோஷம் உண்டா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்படி தாமதம் ஆகும்போது வீட்டுல இருக்கிற தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க? வந்துருவாங்க, பொறுமையா இரு. ஹல்லேலூயா. Glory to Jesus. இதே போலதான் சிறு பிள்ளைகள் என்னைக்குமே தாய் தகப்பனுக்கோ இல்ல ஏதோ விரும்பின ஒரு காரியத்துக்கோ அவங்க காத்து கொண்டு இருக்கிறப்ப சீக்கிரமா வந்துருவாங்கன்னு என்ன செய்ய? பொறுமையா இரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேற்றுகிறதற்கு கர்த்தர் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஒருபோதும் ஒரு பொய்க்காமல் அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். உலகத்துல மனுஷன் உறுதியற்ற நிலைமை, ஆனால் அவர்களே வரும்படி தேவன் செய்கிறார் என்றால், ஹல்லேலூயா, வருவாங்களோ மாட்டாங்களோ அப்படின்றது மாதிரிதான் இருக்கும் மனுஷனுடைய நிலைமை என்னைக்குமே. ஹல்லேலூயா. வீட்டுக்கு நம்ம யாரையாவது கூப்பிட்டுருப்போம், கெஸ்ட் காலையில போன் பண்ணி நாங்க கிளம்பிடுறோம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சில சமயத்துல என்ன ஆயிரும்? ஒரு வேலை வந்துருச்சு, நாங்க என்ன செய்ய முடியல, வர முடியல. ஹல்லேலூயா. இப்படி பல காரியங்கள்ல மனுஷனுக்கு உறுதியே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷர்களையே கர்த்தர் என்ன செய்திருவாரு? சிறு பிள்ளைகள் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் உதவி செய்து அவர்களை கொண்டு வருவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சிறு பிள்ளைகள்லாம் சில சமயத்துல ஜெபிக்கும் கர்த்தர்ட்ட. அந்த வயதிலேயே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் ஜெபிக்கும். சீக்கிரமா என்ன செய்யுங்க? வீட்டுக்கு வர வைங்க அப்பாவையும் அம்மாவையும். அல்லேலூயா. அது உலகத்துல இருக்கிற ஒரு மனுஷர்களுக்கே தேவன் அவர்களை வரும்படி அனுகிரகம் செய்கிறார். காரணம், பிள்ளைகள் சோர்ந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அப்படின்னா தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய விசுவாசிகளாகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நமக்கு எவ்வளவு அதிக உத்தரவாதமாய் அவர் வைத்திருக்கிறார் என்றால், நிச்சயமாய் இயேசு கிறிஸ்து ஒரு நாளிலே வருவார். வேதம் சொல்கிறது அவர் சீக்கிரமாய் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம காரியங்கள்ல உலகத்துல சோர்ந்து போகிறோம். உலகம் இன்னும் எவ்வளவு நாளைக்கு நம்ம இந்த உலகத்துல சமாளிக்கிறது என்று நிறைய பேருக்கு கேள்விகள் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், நான் சீக்கிரமாய் வருகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பிறகு உயிரோடு இருக்கிற நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். எல்லோரும் இயேசு கிறிஸ்துவினாலே மத்திய ஆகாயத்துல நாம் எடுத்துக் கொள்ளப்படுகிற போது ஒரு பெரிய விருந்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்திற்கு நேராய் நம்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு செல்வார். ஹல்லேலூயா.
நமக்கு அவ்வளவு ஒரு உயர்வு, ஒரு கனம், ஒரு மேன்மை அந்த நாட்களிலே அநேக ஜனங்களுடைய கண்களுக்கு முன்பாக உண்டாகும். Praise the Lord. Hallelujah. Glory to God. அவ்வளவு ஒரு அவரோடு சேர்ந்து கூட நாம் வருடங்கள், அநேக வருடங்கள் ஆளுகை செய்யும்படி கூட கர்த்தர் நம்மை ஏற்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. Glory to God. இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு விசுவாசிகளுடைய எண்ணங்களிலே இல்ல. சிலருக்கு இந்த காரியமே என்னன்னு தெரியாது. இது ஏதோ ஒரு கட்டுக்கதை என்று நினைக்கிறார்கள். சிலருக்கு இது தெரியும், ஆனால் புரியாது. ஆனால் சிலருக்கு இது என்ன செய்யாது, தெரியும், புரியும், ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. சிலர் ஏற்றுக்கொண்டும் அதை நினைப்பூட்டுகிறது இல்ல. அதனாலே அந்த சத்தியத்தினாலே கர்த்தருக்குள் அவர்கள் தங்களை தேற்றிக் கொள்ளுகிறது இல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, ஒரு நாளில் அவர் எடுத்துக்கொள்ளும் போது மென்மையாகி என்ன பிரயோஜனம்? இப்ப நான் இப்படி இல்ல இருக்கேன் அப்படின்னு கூட சில பேர் சொல்றோம். அல்லேலூயா. பாருங்க, சத்தியத்தினாலே தேற்றப்படுகிற போது, அதுவும் வரப்போகிற காரியங்களை பரிசுத்தாவியானவர் நமக்கு வசனங்களிலே வெளிப்படுத்தி வைத்திருக்கிற காரியங்களை நாம் நினைப்பூட்டி கொள்ளுகிற போது, நமக்கு இப்பவே என்னதான் உண்டாகும்? களி கூறுதல் உண்டாகும். Praise the Lord. Glory to God. உறுதியாய் அது சம்பவிக்க போகிறது என்று தெரிந்தால் நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும், நமக்கு ஒரு விசுவாசம் உண்டாகும். Praise the Lord. இல்லைன்னா பிறந்துட்டோம், இப்ப எல்லாம் வயசாகி வயசாகி என்ன ஆயிரும், எல்லாம் முடிஞ்சிரும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நித்திய காலங்கள் நமக்கு உண்டு. யுகா யுகமாய் ஜீவனோடு இருக்கிற ஒரு அனுபவம், ஜீவனோடு நம்ம இருக்கிறோம், இருக்க போகிறோம், ஜீவனுள்ளோர் தேசத்திலே காணப்பட போகிறோம். கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதை நான் மனுஷன் வாக்கு பண்ணல, இதை மனுஷன் சொல்லி சொல்லல, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார். அவர் சொல்றார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், நான் பேசின விளம்பின வார்த்தைகள் ஒருபோதும் ஒழியாது என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவ பிள்ளைகள் மிகுந்த ஒரு உற்சாகத்தோடு காணப்பட வேண்டிய நாட்கள், தேவ பிள்ளைகள் வெளிப்பட போகிற நாட்கள். இயேசுவே உமக்கு மகிமை என்று கர்த்தருடைய ஜனங்கள் எப்போதும் ஆர்ப்பரிக்க வேண்டிய நாட்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால உற்சாகமா இந்த பாடலை பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை நோக்கி நம்ம பாடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே. Praise the Lord. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோர் எல்லாம் கிளம்பியே எழும்பிடுவார். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஹல்லேலூயா. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. ஆமென். பாடுபட்டோர்க்கு பலனளிப்பாரே, பாடுபட்டவர் தாமே. கூடும் நமக்கோ குறைவில்லா பலனை கூவியே கொடுத்திடுவார். ஹல்லேலூயா. கூடும் நமக்கோ குறைவில்லா, ஹல்லேலூயா, பலனை கூவியே கொடுத்திடுவார். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே.
அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். அவர் வரும் வேளையை எவருமே அறியார், ஆண்டவரே அறிவார். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. 1000 வருஷ ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. 1000 வருஷ ஆளுகை செய்வார் ஆண்டவரே சுதாமே. நீதி சமாதானம் நிறைந்து இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். க்ளோரி. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் ஜோதியின் ஆளுகையில். மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. அல்லேலூயா கீதம் பாடிய நாம் அகமகிழ்ந்திடுவோமே. ஆமென். அல்லேலூயா கீதம் பாடிய நாம் மகிழ்ந்திடுவோமே. வல்லவர் வரும் வேலையும் இதோ மெல்லவே நெருங்கிடுதே. ஆமென். வல்லவர் வரும் வேலையும் இதோ மெல்லவே நெருங்கிடுதே. க்ளோரி. மேகம் மீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தோரெல்லாம் கிளம்பிய எழும்பிடுவார். ஜீசஸ் மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே. ஆமென், ஆமென். மரிக்காதிருக்கும் பரிசுத்தர் எல்லாம் மறைந்தே போவாரே. ஜீசஸ். மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. க்ளோரி, க்ளோரி. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஹல்லேலூயா. மேகமீதில் இயேசுராஜன் வேகம் வாராரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வருகையை நாம் நினைத்து நினைத்து நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தேற்றப்பட வேண்டும். ஒருவருக்கொருவர் நாம் அப்படி தேற்றிக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வருகையை நாம் எப்போதும் நினைவு கூற வேண்டும். அதற்கான ஒரு ஆயத்தம் நம்ம வாழ்க்கையில காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவரிடத்துல நாம் அதற்காய் நம்மை ஒப்பு கொடுத்து பழக வேண்டும். இந்த இரவிலேயும் கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறதான அவருடைய வார்த்தைகளை வசனங்களை நம்மோடு பேசுவாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு பிரசங்கிக்கப்படுகிறது அல்லது நாம் அவருடைய வசனங்களை தியானிக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு பல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய வேலையை அதிலே அவர் செய்து விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Glory to Jesus. Hallelujah. Praise the Lord. நம்மளை விட்டுட்டா என்ன செஞ்சுட்டே தான் இருப்போம். வீட்டுல 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகணும்னா என்ன ஆகும்? கிளம்புவோம். முன்னாடி எல்லாம் சகோதரிகள் தான் அப்படி கிளம்புவாங்க. இப்ப என்ன ஆகுது? குடும்பமே கிளம்புதுன்னு யாரும் என்ன செய்யல? வெளியில போகவே இல்லை. ஹல்லேலூயா. கூப்பிட்ட டைம் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிருச்சு. கடைசியில எல்லாம் முடியிறப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரு கல்யாணத்துக்கோ இல்ல ஒரு வீட்டுல யாரோ கூப்பிட்டு இருந்தாங்களாலோ என்ன செய்வோம்? கடைசியா போய் சேரும். ஹல்லேலூயா. காரணம் என்ன? கிளம்புறோம் கிளம்பி சேர முடியல. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆயத்தப்படுகிறது, நம்மளை விட்டா நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டே தான் இருப்போம்.
கடைசி வரைக்கும் ரெடி ஆகவே மாட்டோம். அதனாலதான் கர்த்தர் பாக்குறாரு, இவங்கள நாம ஆயத்தப்பட சொல்லிட்டோம்னா என்ன ஆயிடுவாங்க? இவங்க ஆயத்தப்பட்டே சேர மாட்டாங்க. நம்மளும் வந்துட்டும் போயிருவோம். இவங்க அப்பவும் என்னதான் செஞ்சுட்டு இருப்பாங்க? ஆயத்தமாயிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா! வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? சரி, வேறு ஒரு தேற்றரவாளன பூமியில நம்ம அனுப்புவோம். அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! அந்த தேற்றரவாளன் பூமியில வந்தால் என்ன நடக்கும்? அவர் பூமியில இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை அல்லது சபையை, மணவாட்டி சபையை, கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர் தேற்றுகிறதோடு கூட சேர்ந்து அவர் நம்மை ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார். அல்லேலூயா! ஒரு நாளிலே கிறிஸ்துவுக்கு முன்பாக போய் நிற்க நம்மை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். அதற்கு நேராகத்தான் நமக்கு உபதேசம். பவுல் எழுதுகிற போது அப்படிதான் எழுதுறான். உபதேசிக்கிறோம். ஏன்? அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். உபதேசங்களை பவுல் என்ன சொல்றாரு? ஒரு உபதேசம் கொடுக்கிறப்ப நான் எதற்காக உங்களுக்கு வசனங்களை அனுப்புகிறேன், நீங்கள் ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா! நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட கர்த்தர் தம்முடைய வசனங்களை அனுப்புகிறார். சரி, நம்ம இன்று காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்வோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! Glory to Jesus. யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம். யோவான் 8 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். John 8:59 59வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:59வது வசனம். அதான் கடைசி வசனம் நினைக்கிறேன் சாப்டர்ல. அதை வாசிக்கலாம். அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். Praise the Lord. ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் இந்த 8ஆம் அதிகாரம் முழுவதிலேயும் அநேக சத்தியங்களை அவர் பிரசங்கிக்கிறார். இதுதான்பா, இப்படிதான்பா காரியம் என்று மனுஷர்களிடத்திலே அவர் தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா! அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. தம்மை குறித்து சொல்லுகிறார், பிதாவை குறித்து சொல்லுகிறார், வசனங்களை குறித்து சொல்லுகிறார், மனுஷர்களுடைய நிலைமையை அவர் எடுத்து காண்பிக்கிறார். மனுஷன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் என்று கூட சொல்றாரு ஒரு இடத்துல. அல்லேலூயா! ஏன் அப்படி சொல்றாரு? ஏனென்றால் உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். நீங்க எப்படி உண்டாக்கப்பட்டுட்டீங்க? சிருஷ்டித்தது தேவன் தான். ஆனால் பிசாசு என்ன செஞ்சிட்டான்? மனுஷனை தயார்படுத்திட்டான். எதற்கு நேரா? அவன் உண்டாக்கி வைத்திருக்கிற இச்சைகளின்படி செய்ய ஜனங்களை மனதுள்ளவர்களாக ஆக்கும்படி, கொலை பாதகர்களாக ஆக்கும்படி. சத்தியம், இதெல்லாம் 44ல இருக்கு இந்த வசனம். சத்தியம் பிசாசின் இடத்துல இல்ல. அதனால அவன் சத்தியத்துல நிற்கல. அவன் என்ன செய்யறான்? பொய்க்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்துல எடுத்து பேசுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் அப்படி பேசல. நான் சொந்தமா எடுத்து பேசுறது இல்ல. நான் எதை தான் எடுத்து பேசுறேன்? வேதத்துல இருக்கிற சத்திய வசனங்கள் தான் எடுத்து பேசுறேன். கர்த்தர் சொல்ற காரியம். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன், நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. நான் பிதாவினிடத்துல இருந்து அவர் எனக்கு சொல்லுகிறது தான் எடுத்து சொல்றேன், கர்த்தர் சொல்றார். ஆனால் ஜனங்கள் அவரை விசுவாசிக்கிறது இல்லை. அதற்கு பதிலா பூமியில என்னென்னமோ மாயமாலமான காரியங்களை ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் சத்தியத்தை பிரசங்கிக்கிறேன் என்று. இப்படி எல்லாம் அவர் சொல்லியும் கூட இவர்கள் என்ன இப்படி அவர் எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறார். அவ்வளவு காரியங்கள், நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிறார். 51ல சொல்றாரு, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும்
மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே எவ்வளவு பெரிய காரியம். மனுஷன் மரணத்தை கண்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு சொல்றார், என் வார்த்தையை அவன் கை கொண்டான்னா போதும், அவன் மரணத்தை கூட காண்பதில்லைன்னு சொல்றார். அல்லேலூயா. இப்படியெல்லாம் அவர் பேசுகிறது இவர்களுக்கு எப்படி இருக்கு? இவங்களுக்கு அது எரிச்சலா இருக்கு. இவங்களுக்கு அது கோபம் வருது. இவங்களுக்கு அது பிடிக்கல. என்னடா இவரு? உலகத்துல இருக்கிற மத்த மனுஷன்லாம் பேசுறது மாதிரி பேசியிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க? கோபப்பட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இவர் வேற என்னமோ பேசுறாருன்னு சொல்லி இவர் மேல நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம் என்று சொல்றான். ஆனா அப்ப கர்த்தர் சொல்றாரு, அப்ப கேக்குறாங்க அந்த ஜனங்கள், நீ ஆபிரகாமிலும் பெரியவனோ? பாருங்க, மனுஷனை எல்லாம் இங்க எக்ஸாம்பிளா கொண்டு வராங்க. நீ ஆபிரகாமை விட பெரிய ஆளா? அந்த ஆபிரகாமே செத்துட்டானே, தீர்க்கதரிசிகளும் செத்துட்டாங்களே, நீ எப்படி உன்னை இப்படி ஆக்கிக்கிற அப்படின்னு சொல்லி இவங்களால ஒப்புக்கொள்ள முடியல. அல்லேலூயா. இவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாம இவர்களுக்குள்ள தவித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு ஒரு மேட்டிமையான குணம்தான். அல்லேலூயா. இயேசுவை யாரால ஏற்றுக்கொள்ள முடியாது? இருதயத்துல ஏதோ விதமான ஒரு மேட்டிமை இருக்கும். அவன் மாத்திரம் தான் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பாருங்க, வசனம் உண்டு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். தர்க்கங்கள் உண்டாகுது. கர்த்தரை தேவனை அறிகிற அறிவு அப்படின்றது கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். தேவனை அறிகிற அறிவை இங்கே கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனால் அதை கற்றுக்கொள்ள இவங்களுக்கு மனது இல்ல. உலகத்துல எதையாவது கத்துக் கொடுத்தா பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றது, எங்க போட்டா எவ்வளவு லாபம், இதை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுத்தா என்ன செய்வாங்க? விடிய விடிய கூட கவனிப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவனை அறிகிற அறிவை இங்கே இயேசு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையும் பொக்கிஷம் போல வருகிறது. மனுஷன் இதுவரை அவனுடைய காதுகளால கேட்க கூடாத பிரமிப்பான அதிசயமான ஜீவனுள்ள வல்லமையான காரியங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் இவர்களுக்கு அது என்ன செய்கிறது? இவங்களுக்குள்ள அது ஒரு மரண வாசனை போல ஒரு வெறுப்பை இவர்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறது. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது ஜீவ வாசனையா இருக்கிறது. ஆனால் ரட்சிப்பை வெறுக்கிறவர்களுக்கு, தேவ அன்பை நிதானிக்க அறியாதவர்களுக்கு, தேவ அன்பை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுக்கு, ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எப்படி இருக்கிறது? மரண வாசனையாய் அழிந்து போகிறவர்களுக்கு அது அப்படி காணப்படுகிறது. அதனால என்ன செய்கிறாங்க அப்போஸ்தலர்கள் எல்லாம்? தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் நிறைய மேட்டிமைகளால என்ன உண்டாகுது? தர்க்கங்கள் உண்டாகுது. மேட்டிமை காரணமாக தர்க்கங்கள், ஸ்பிரிச்சுவல் டிபேட்ஸ் உண்டாகுது, ஆர்கியூமெண்ட்ஸ் உண்டாகுது. அதையெல்லாம் பவுல் சொல்றான் அவனுடைய நிருபத்துல, அவைகள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். We demolish every argument that raise against the knowledge of God. Hallelujah. பாருங்க, இன்னைக்கும் மனுஷனுடைய எண்ணங்கள் எப்போதுமே எப்படி இருக்கு? தர்க்கங்கள் உள்ளதா இருக்கு. இது என்ன இப்படி சொல்றீங்க, நீங்க என்ன அப்படி சொல்றீங்க, வசனத்துல இருந்து எங்களுக்கு சொல்லுங்க, இப்படி என்ன அப்படி என்னன்றான். ஆனால் வசனத்துல எல்லா மனுஷனுடைய தர்க்கங்களுக்கும் பதில் இருக்கு. அதுதான் அதுல இருக்கிற பிரமாதமே. அல்லேலூயா. ஒருத்தன் சுயமாயெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க தேவையில்லை. வசனமே அதுல இருக்கு. எல்லா ஆர்குமெண்ட்ஸும் இருக்கு அதுல. பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் நம்ம சொல்றோம், வசனங்களை வாசின்னு எதுக்கு சொல்றோம்னா, ஏன் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த புத்திமதிகளை சொல்லிக் கொள்கிறோம் என்றால், நமக்கு அதற்கு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமான தர்க்கங்கள் நமக்குள்ளேயே எழும்பும். ஏன்னா வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்.
அப்படிதான் எழும்பும்னு சொல்றார். அல்லேலூயா. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடினாலே செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். இப்படி மனுஷர்களை அவர் கடிந்து கொண்டு ஒரு உபதேசத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஜனங்கள் ஒண்ணு சோர்ந்து போகணும், இல்ல சரியாதான் ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லி அவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி அந்த வசனங்களுக்கு முன்பாக நடுங்கி தேவனிடத்துல சேருகிற போது நமக்குள்ளே ஒரு உற்சாகம் பிறக்கும், ஒரு விசுவாசம் உண்டாகும். கர்த்தரிடத்துல நம்ம சேர்ந்து கொள்வதற்கு ஒரு வழிவாசல் பிறக்கும். ஆனால் அப்படியும் செய்யாம இவர்கள் என்ன செய்யறாங்க? கடைசியில, நீ என்ன ஆபிரகாமை விட நீ பெரிய ஆளா, என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கைகள்ல என்ன செஞ்சுட்டாங்க? கல்லுகளை எடுத்துக்கொண்டாங்க. இயேசுவுக்கு இவங்க என்ன செஞ்சிருந்திருக்கணும்? தேவாலயத்துல இப்ப இயேசு இருக்காரு, தேவாலயத்துக்கு இவங்க வராங்க, தேவாலயத்துல தான் வந்துட்டு வந்துட்டு போறாங்க. ஆனா தேவாலயத்துல இருக்கிற இயேசுவை இவர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். இன்னைக்கும் பாருங்க, ஆலயம் 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 என்று ரொம்ப பெருமிதம் மேட்டிமை பாராட்டுகிற ஜனங்கள் உண்டு. ஆலயம்தான் பெருசு. அல்லேலூயா. ஆனால் நாம தேவ சபையா இருக்கிற நமக்கு யார்தான் பெருசு? சபையின் தலையாகிய இயேசு தான் பெருசு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பெந்தேகோஸ்தே உபதேசம் என்றால் அதுல யார்தான் தலை? இயேசு தான் தலை. அல்லேலூயா. நமக்கு ஆலயம் பெருசல்ல, தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் பெரியவர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவாலயத்துக்கு பயங்கரமா பற்றுதல் உள்ளவங்களா இருப்பாங்க, ஆலயத்தை விடுவதற்கு மனசு வராது. அல்லேலூயா. ஆனால் தேவாலயத்திலும் பெரியவர் ஒருவர் உண்டு. அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் தான் என்ன ஆகுறாங்க? தேவ சபையில வந்து ஐக்கியப்படுறாங்க. ஏனென்றால் தேவ சபை என்பது என்னைக்குமே தேவ சபையை விட உயர்ந்தது எதுதான்? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. தேவ சபையை விட உயர்ந்த ஒரு ஊழியக்காரரும் கிடையாது, விசுவாசியும் கிடையாது, மூப்பரும் கிடையாது, யாரும் கிடையாது. அல்லேலூயா. தேவ சபையை விட உயர்ந்தவர் என்றால் அது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா சபைக்கு அவர்தான் தலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சபை மணவாட்டினா மணவாளன் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மணவாளன் வருவதற்கு, அவரை அந்த மணவாளனை எதிர்கொண்டு போவதற்கு தான் சபை ஆயத்தமாக்கப்பட்டு வருகிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப தேவாலயத்துல இருக்கிறாங்க, தேவாலயத்தினுடைய பெருமைகளை உங்களுக்கு தெரியும், தேவாலயத்தினுடைய மேன்மைகளை உணர்ந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு என்ன தெரியல? தேவாலயத்தை விடவும் பெரியவர் தங்கள் நடுவிலே இருக்கிறார் என்பது தெரியாததினால இவர்கள் அவருக்கு விரோதமாக கல்லுகளை எடுத்து எறியும்படி கைகளில் எடுத்துக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்பதான் வசனம் சொல்லுது, தேவாலயத்தை விட்டு போனார். மிகுந்த பூமியில மனுஷனை தேடி வந்தவர் இயேசு கிறிஸ்து. தேடி வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முற்களுக்குள்ளே சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்குட்டிகளையும் மீட்கும்படிக்கு அவர் கடந்து வந்தார். ஒரு இடத்துல சொல்லுகிற போது சொல்லுகிறார், 99 ஆடுகள் இருந்தாலும் ஒரு ஆட்டை தேடி ஒரு மேய்ப்பன் போவது போலதான் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 10 வெள்ளி காசுல ஒரு காசு தான் வீட்டுக்குள்ள தொலைஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த வீட்டுல இருக்கிற அந்த அம்மா என்ன செய்யுது? வீட்டுல ஒளியை விளக்கை ஏற்றி அது முழுவதையும் அது தேடி துளாவி அந்த வெள்ளி காசை எடுத்து பிறகு கொண்டாடுகிறது. அல்லேலூயா. மனுஷனை தேடி கண்டு கொள்ளவே இயேசு கடந்து வந்தார். சிறைச்சாலைகளிலே பாதாளத்திற்கு நேராய் கடந்து சென்று இருக்கிற ஜனங்களை, அல்லது இருளில் இருக்கிற அந்தகாரத்தில் இருக்கிற ஜனங்களை தன்னுடைய பெரும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி மனுஷனை தேடி இயேசு வந்தார். உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி விடும்படி அவரே இந்த உளையான சேற்றுக்குள்ளே கடந்து வந்தார். அல்லேலூயா. மனுஷன் எங்க இருக்கிறான்? அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொண்டு போவோம், அவனை மீட்டுக் கொள்வோம் என்று வந்தவர் தான் இயேசு. ஆனால் இந்த இடத்துல வெரி ஐரானிக் ஆர் வெரி ஒரு சேட் நோட் இந்த இடத்துல என்ன இருக்கு? அவர் தேவாலயத்தை விட்டு போனார். அல்லேலூயா. மனுஷனை தேடி தேடி வந்தவர்
எதை விட்டுட்டு போயிட்டாரு? மனுஷனுடைய வீட்டை விட்டு போனாருன்னு கூட இருந்தா கூட பரவாயில்ல. தேவாலயம் என்பதே அவருக்கென்று பூமியில அவரை கனம் செய்யும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருக்கு துதிபலிகளை செலுத்தும்படி, ஜனங்கள் கூடி வரும்படி ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அந்த தேவாலயத்துல இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை, அவர் சொல்லித் தருகிற காரியங்களை விட்டு விட்டபடினாலே, அவரை கனம் செய்யாமல் மற்ற காரியங்களை அவர்கள் கனம் செய்தபடியினாலே, மற்ற காரியங்களுக்கு அவர்கள் மிகுந்த முக்கியத்துவங்களை கொடுத்தபடியினாலே, இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? தேவாலயத்தை விட்டு இயேசு போனார் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அல்லேலூயா! ஒரு சோகமான காரியம். பிரைஸ் தி லார்ட். அவர் வந்ததே மனுஷனை தேடி கண்டுபிடிக்க. ஆனால் இந்த இடத்துல தேவாலயத்திற்குள்ள வந்துட்டு கடைசியில் அவர் போகும்படி ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். சில சமயத்துல பாருங்க, நல்ல ஒரு நம்ம சொல்லுவோம், ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதை என்ன செஞ்சிட்டோம்? கையில கூட கிடைச்சிச்சு, எங்களுக்கு அது தெரியாம விட்டுட்டோம்னு சொல்லுவோம். அல்லேலூயா! அது போலதான் இந்த இடத்துல மனுஷனுக்கு கடைசியா கிடைச்ச ஒரே நம்பிக்கை அவர்தான். அவரே விட்டு போகும்படியான ஒரு நிலைமை கடந்து வந்து விட்டது. இது மனுஷனுக்கு இருக்கிற ஒரு அவலமான ஒரு நிலைமை, ஒரு வருந்தத்தக்க, பரிதாபத்திற்குரிய, மிகவும் பரிதாபத்திற்குரிய ஒரு காரியமா இது இருக்கிறது. அல்லேலூயா! தேவாலயத்தை விட்டு போனார் என்று நம்ம பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Praise you, Jesus. Praise you, Lord. Hallelujah. ஏன் தேவனை மகிமைப்படுத்தல, கர்த்தருக்குரிய துதிபலிகளை செலுத்தல, அவரை நினைத்து அவரை ஆராதிக்கல. அல்லேலூயா! வசனம் சொல்லுது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழுது கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு தொழுகை, அந்த ஒரு ஆராதனை, அந்த தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவங்கள் இல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! ஆபேல் காயின் 2 பேர் பலி செலுத்தினாலும் ஆபேலுடைய பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். காரணம், அவன் விசுவாசத்தினாலே அந்த பலியை செலுத்தினான். விசுவாசத்தோடு தேவனை ஆராதிக்கிற அனுபவங்கள் இல்ல. அல்லேலூயா! பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா! தேவ பிரசன்னத்தில இருந்து தேவனை ஆராதிக்கிற அனுபவங்கள் இல்ல. மாம்சீகமாய், சரீர பிரகாரமாய், உலகத்தின் முறைமைகளின்படி ஆராதனை செய்கிறார்கள். அவர் தேவாலயத்தை விட்டு போனார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா! மனுஷன் தேவாலயத்தினுடைய பெருமையை பேசிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். மனுஷன் என்ன சொல்றான்? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டின தேவாலயம் தெரியுமா? அல்லேலூயா! இதுக்குள்ள இருக்கிறது கல்லுன்னு நினைச்சீங்களா? உள்ள மொத்தமும் இரும்பு இருக்கு. அல்லேலூயா! ஆனால் என்ன இல்ல? இரும்பு இருக்கலாம், ஆனால் தேவன், கர்த்தர் அவர்களிடத்திலே இருந்து தேவாலயத்தை விட்டு போனார் என்று பார்க்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. தேவ சபையாய் நாம் இருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு காரியம் தெரியணும். நம்ம தேவனை, கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே தான் இருக்கணும். Praise the Lord. Hallelujah. அவர் தேவாலயத்தை விட்டு போகிற ஒரு காரியம் நம்முடைய தலைமுறையில, நம்முடைய வாழ்வில, நம்முடைய ஜீவியத்துல அது நடந்துடக்கூடாது. அதற்கு பதிலாக எப்படி இருக்கணும்? அவருடைய பிரசன்னம் வரவேற்கப்படும். எப்படி அவருடைய பிரசன்னம் கடந்து வரும் தேவாலயத்துக்குள்ள? சாலமோன் கட்டின தேவாலயத்துல என்ன நடந்துச்சு? நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நான் வேகமாய் முடிக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறேன். நான் அதனால அந்த பகுதிக்கு நேராய் போகல. ஆனால் நமக்கு தெரியும், அந்த வேத வசனங்கள் நிறைய தடவை வாசித்து இருக்கிறோம். அதுல என்ன நடக்குது? தேவாலயத்தை கட்டிட்டாங்க. இப்ப ஜனங்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்க, ஆசாரியர்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஜனங்கள் கர்த்தருடைய நன்மைகளை நினைத்து அவர்கள் பாடத் தொடங்குகிறார்கள், அவரை துதிக்க தொடங்குகிறார்கள். எல்லோரும் என்ன சொல்றாங்க? இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள், துதிக்கிறார்கள், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார்கள். ஒரே ஆராதனை, துதிபலிகள், ஸ்தோத்திர பலிகள். இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று துதிக்க தொடங்குகிற போது, ஆரவாரம் செய்கிற போது, மகிமைப்படுத்துகிற போது, அவர்கள் பூரிக்கைகளோடு அவரை மகிமைப்படுத்துகிற போது தேவ பிரசன்னம் எப்படி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது? ஷெகினா குளோரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஷெகினா மகிமை
இந்த தேவாலயத்துல இறங்குகிறது, அல்லது சாலமோன் கட்டின தேவாலயத்துல இறங்குகிறது. அப்ப தேவன் மகிமைப்படுத்துகிற போது, ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் துதிகளின் நடுவே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். பிரைஸ் தி லார்ட். தேவாலயம் என்று சொல்லுகிற போது தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு அனுபவம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறதான ஒரு அனுபவம், இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறதான ஒரு அனுபவம், அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை பிரசங்கித்து அதிலேயும் கூட கர்த்தரை ஆராதிக்கிறதான ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட அனுபவத்துல தேவ பிரசன்னம் கடந்து வரும். தேவன் கடந்து, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து வசனத்திலே சொல்கிறார், அவர் 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவே உலா வருகிற ஒரு தேவன். தம்முடைய சபைகளின் நடுவிலே அவர் கடந்து வருகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் மேகம் போல தேவ பிள்ளைகளை மூடுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அனுபவத்தெல்லாம் நிஜமாய் அதற்கு ஜீவனுள்ள சாட்சிகள் தான் நாம. அல்லேலூயா. எத்தனையோ முறை சொல்ல முடியும், சபையில தேவ பிரசனத்தை நான் எதிர்பார்க்க கூட மாட்டேன். அல்லேலூயா. எதிர்பார்க்கணும், பார்க்க கூடாதுன்னு இல்லை, நினைத்து கூட பார்க்க மாட்டோம். ஆனால் தேவ பிரசனம் வரும். தேவனை தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற போது பார்த்தா நிற்க முடியாது. அந்த இடத்துல வல்லமை கடந்து வரும். எல்லோரும் ஆவியினாலே நிரம்புவார்கள். அல்லேலூயா. எல்லோரும் ஆர்ப்பரிப்பார்கள், துதிப்பார்கள். தங்கள் முழு பலத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து மகிமைப்படுத்தி நிரம்பி அவர்கள். இன்னும் பார்த்த அனுபவங்கள் எல்லாம் இருக்கு. வயசான பாட்டிகள் எல்லாம் என்ன செய்யும்? குதிக்கும். நமக்கே பயமா இருக்கும். அல்லேலூயா. சும்மா இருக்கும்போது அதுங்களுக்கு முட்டு வலி இருக்கும். ஆனா இப்ப குதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கு. ஏன்? தெய்வ பிரசன்னம் அவ்வளவு திக்கா வல்லமையாய் அதிசயமாய் அது கடந்து வருகிறது. அல்லேலூயா. கர்த்தரை மனமுவந்து ஸ்தோத்தரிக்கிற போது, அல்லேலூயா, பாருங்க, ஸ்தோத்திரம் தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு நமக்கு எந்த தகுதியாவது வேணுமா? தேவனுடைய தகுதி தான் அவரை மகிமைப்படுத்துவதற்கு தேவையே தவிர நமக்கு தகுதி வேண்டாம். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நமக்கு என்ன தகுதி வேணும்? தேவன் தான், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று தான் பாடுறாங்க. அல்லேலூயா. நாங்க நல்லா இந்த வாரம் ஃபுல்லா தான தர்மங்கள்லாம் செஞ்சுட்டு வந்துட்டோம், அதனால இப்ப நாங்க உங்களை துதிக்கிறோம், அப்படி இல்லை. அல்லேலூயா. நாங்க எந்த விதத்திலையும் உருப்படியா இல்ல ஆண்டவரே, ஆனா நீங்க பரிசுத்தரா இருக்கீங்க, நீங்க மகிமை நிறைந்தவரா இருக்கீங்க, நீங்க துதிக்கு பாத்திரரா இருக்கீங்க, எல்லா கணத்திற்கும், எல்லா துதிக்கும், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரரா இருக்கிறீர் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற அந்த இடங்களிலே கர்த்தர் கடந்து வருவாரே தவிர அவர் தேவாலயத்தை விட்டு போக மாட்டார். அல்லேலூயா. அவருடைய உபதேசங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒருவன் கவனிக்கிற போது அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசனம் கடந்து வரும். நம்மளுடைய சரீரமும் ஒரு ஆலயம் என்று தான் சொல்லப்பட்டு இருக்கு. அப்ப நமக்குள்ளே கர்த்தருடைய பிரசனம் கடந்து வரணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அவருடைய உபதேசங்களுக்கு நம்ம இணங்கி செவி கொடுக்கணும். அதற்கு விரோதமாய், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தர்க்கங்களையும், மூர்க்கங்களையும், விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும்? எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி, நமக்குள்ள நிறைய எண்ணங்கள் எழும்பும். இது இப்படிதானா? இவங்க என்ன இப்படி சொல்றாங்க, அவங்க என்ன அப்படி சொல்றாங்க, இந்த ஆளை பார்த்தாலே இவன் சொல்றது உண்மைன்னு தெரியலையே, இப்படியெல்லாம் எண்ணங்கள் என்னென்னமோ வந்து நம்மள என்ன செஞ்சிடும்? விசுவாசத்திற்கு புறம்பே தள்ளிடும். ஆனால் எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிற போது அந்த இடத்துல தேவாலயத்திற்குள்ள இயேசு வருகிறவராய் இருப்பாரே தவிர அதை விட்டு போகிறவராய் இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. சரி, அடுத்த ஒரு பகுதி மத்தேயு 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். மத்தேயு 8:34. மத்தேயு 8:34. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அங்க இயேசுவே போயிட்டார், கல்லுகளை எடுத்து எறிகிறாங்க. இங்க அவர் தேவாலயத்தை விட்டு அங்கே போனாரு, இங்க எதை விட்டுட்டு போறாரு? பட்டணத்தை விட்டு போறார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரிடத்துல வேண்டிக் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம்.
அப்புறம் என்ன செஞ்சாரு? அதனுடைய அடுத்த வசனம் மத்தேயு 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார் என்று பார்க்கிறோம். அவ்வளவுதான். அந்த பட்டணத்திலிருந்து புறப்பட்டார். எப்படியோ போங்கடா. அல்லேலூயா. அப்படியா போனாரு? இல்ல. அவர் அப்ப கூட என்ன தெரியுமா செஞ்சுட்டு வந்தாரு? அவருடைய ஜீவனுள்ள சாட்சியை ஒருவனை அங்க வைத்து விட்டு தான் வந்தார். இந்த கெனசரேத் அ ஆற்றண்டையில இருந்த அ பலவிதமான ஆவிகள், லேகியோன் என்று அழைக்கப்படுகிற பலவித ஆவிகளினாலே அ ஸ் அ ஒரு விடுதலை இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனை கர்த்தர் விடுதலையாக்கி என்ன செஞ்சுட்டாரு? நீ என்ன செய்? வீட்டுக்கு போ. உன் வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட சாட்சிய சொல்லு. அவருக்கு தெரியும். இவரை எப்படியும் மற்றவர்கள அனுப்பி விட்டுருவாங்கன்னு தெரியும். அதனால பட்டணத்துக்கு இவர் போகாம இருந்தாலும், அந்த பட்டணத்துக்குள்ள ஜீவனுள்ள ஒரு சாட்சியை எழுப்பி விட்டு தான் கர்த்தர் என்ன செய்றாரு? போறார். அல்லேலூயா! ஆனா என்ன செய்றாங்க இவங்க? எங்கள் எல்லைகளை விட்டு போகணும்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. ஏன் அப்படி செய்றாங்க? அதற்கு முன்பாக என்ன நடந்துச்சு? அந்த பட்டணம் முழுவதும் அவரை குறித்த சங்கதிகள் பரம்பிற்று. பிசாசு பிடித்திருந்தவர்கள் எல்லோரையும் கர்த்தர் சுகமாக்கிட்டார். பிசாசு பிடித்தவங்கள எல்லாரையும் விடுதலை ஆக்கிட்டார். கர்த்தர் பாருங்க நன்மை தான் செய்றார். அவர் போய் எதுவும் கெட்டது செஞ்சாரா? இல்ல. என்ன ஒண்ணே ஒண்ணு பன்றி கூட்டத்துக்குள்ள பிசாசு போய் பன்றி முழுவதும் போய் எங்கேயோ விழுந்துருச்சு. அதனால நான் நினைக்கிறேன் ஒருவேளை இவங்களுக்கு அந்த பன்றிகளை வைத்து தான் இவங்க என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க? பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பிசினஸ் லாஸ் ஆயிருச்சுன்றதுனாலயா? இல்ல என்னன்னே நமக்கு ஒண்ணும் விளங்கல. அல்லேலூயா! இயேசு நன்மைகள் தான் செய்றாரு. ஆச்சரியமான, அதிசயமான காரியங்கள் தான் செய்றாரு. என்னன்னே புரியல. அல்லேலூயா! சிலர் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல? சிலர் ஏன் இயேசுவை எங்கள விட்டு போங்கன்னு சொல்றாங்க? ஏன் சிலர் சிலர் ஊழியங்களுக்கு விரோதமா நிக்கிறாங்க? ஏன் சிலர் ஊழியங்களை ஏற்றுக்கொள்வதே இல்ல? யாருக்கும் தெரியாது அதனுடைய விடயங்கள். அல்லேலூயா! அவங்கவங்க மனசுல தான் ஏன் சிலர் தேவனுடைய தாசர்களை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல? ஏன் பாருங்க பெந்தகோஸ்தே என்றாலே என்ன ஆயிருது? இவங்க ஒரு அல்லேலூயா கும்பல், இவங்க அந்த கும்பல், இந்த கும்பல், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. வெளியில பார்க்க இப்படி இருப்பாங்க, உள்ள அப்படி இருப்பாங்க. மனுஷனை எவ்வளவு வேணா கேவலமா சொல்லலாம், தப்பில்ல. ஆனால் அந்த கர்த்தர் கொடுத்த உபதேசத்திற்கே விரோதமான தர்க்கங்கள் எழும்புது. தேவதாசர்கள கூட திட்டலாம் சரிதான். தப்புதான். இருந்தாலும் பரவால்ல. அவனும் மனுஷன் தானேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தர் விளம்பின அவருடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் போகவும் தயாரா இருக்காங்களே தவிர, அவர்கள் என்ன செய்ய விருப்பம் இல்ல. கர்த்தரை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்ல. தேவ சபைனாலே அலர்ஜி. தேவதாசர்கள்னாலே அவங்க இந்த பக்கம் வந்தா அந்த பக்கம். தேவ பிள்ளைகள்னாலே அவ்வளவுதான். அவங்க ஒரு போரிங். அவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னே எனக்கு தெரியல. அதனால நாங்க என்ன செய்வோம்? புற ஜாதிகளோடயே நாங்க நல்ல ஐக்கியம் வச்சுப்போம். நாங்க தேவ பிள்ளைகளோட ஒரு வார்த்தையும் பேச மாட்டோம். எங்களுக்கு ஐக்கியமும் வேணாம். எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஒண்ணுமே புரியல. அல்லேலூயா! அ நம்ம இப்ப அந்த மாதிரியான புரியாத ஒரு சம்பவம் தான் இங்க நடக்குது. பட்டணத்துக்கே நீங்க என்ன செய்யாதீங்க, வராதீங்க, போயிருங்க. எல்லைகளை விட்டே போயிருங்கன்னு சொல்லி இங்கே சொல்றாங்க. அப்ப இயேசு பட்டணத்தை விட்டே போய் விடுகிறார். அல்லேலூயா! இன்றைக்கு நமக்கு தெரியும். தேவ சபைகளுக்கு எதிர்ப்பு இருக்கிறது. தேவ இந்த இடத்துல நீங்க என்ன செய்யக்கூடாது? சபைய வைக்கக்கூடாது. நீங்க இப்படியெல்லாம் இன்விடேஷன் அனுப்பக்கூடாது. சபைக்கு நீங்க வரணும், வசனங்கள கவனிக்க இன்விடேஷனோ, இல்ல இந்த மாரி ஊழியங்கள் நடக்குதுன்னோ யாருக்கும் நாங்களும் சொல்ல மாட்டோம். நீங்களும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா! ரகசியமா வேணா நடத்திக்கோங்க. இல்லன்னா எங்கேயாவது போயிருங்க. நீங்க என்ன செய்யுங்க, தயவாய் என்ன செய்யுங்க, எங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. அல்லேலூயா! அப்படிதான் இங்க நடந்துருச்சு. இயேசு தேவாலயத்தை விட்டு போனார் என்று பார்த்தோம். இங்க பட்டணத்தை விட்டும் போயிட்டார். பிரைஸ் தி லார்ட். அ 3வதாக நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். லூக் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக் 4:30. அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். முதல்ல தேவாலயம், 2வது பட்டணம், 3வது வசனம் சொல்லுகிறது அவர் மனுஷர்கள் நடுவிலே காணப்படுகிற ஒரு தேவன் தான். மனுஷர்கள் மத்தியில கடந்து வந்த ஒரு தெய்வம் தான். அல்லேலூயா! மனுஷர்கள் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லி வந்தார். ஆனா அந்த மனுஷங்கள் நடுவிலே இருந்தே என்ன செஞ்சுட்டாரு இப்ப 30ஆம் வசனத்துல கடந்து போய் விட்டார். அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா ஓரளவுக்கு புரியும். 29ல எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படி அவர் அவரிடத்திற்கு கொண்டு போனார்கள். கோபம். அல்லேலூயா! அ
28வது வசனத்துல பாருங்க, ஆச்சரியமா இருக்கும் அந்த வசனம். ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. அவங்க இருக்கிறது எங்க? ஜெப ஆலயம். ஆனா இயேசுவுக்கு விரோதமான கோபம். இன்னைக்கு பாருங்க, இயேசு மாத்திரம் தான் பிரச்சனை ஜனங்களுக்கு. மற்ற எல்லாம் ஓகே. கிறிஸ்டியன் ரிலிஜன் ரொம்ப பெருமையா சொல்லுவோம். கிறிஸ்டியன்ஸ் சர்ச் இதான் எங்களுடைய சர்ச், பெருமையா சொல்லுவோம். எல்லாம் பெருமை தான் நமக்கு. ஆனால் இயேசுவை குறித்த சாட்சியாக நாம மாற வேண்டும். அல்லேலூயா. சர்ச்சுக்கு சாட்சியோ அதெல்லாம் 2வது 3வது பட்சம். மற்ற என்னென்னத்துக்கும் நம்ம சாட்சியா இருக்கிறோம். ஆனால் இயேசுவுக்கு சாட்சியாய் நாம் காணப்பட வேண்டும். அதுதான் ஜீவனுள்ள சாட்சி, அதுதான் அற்புத சாட்சி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசுன்னு வந்துட்டாலே இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. என்ன வசனம் இவர் பாட்டுக்கு பேசுறார். ஒரு வசனம் விட்டா அடுத்த வசனம், அடுத்த வசனம் விட்டா அடுத்த வசனம், வசனமா வருது. கோபம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவரை எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா, மலையின் சிகரத்திலிருந்து தலைகீழாய் தள்ளிவிடும்படி. என்ன நடக்குதுன்னே புரியல. அல்லேலூயா. 3 காரியத்திலுமே நமக்கு ஒண்ணுமே புரியலதான். எவ்வளவு வசனங்களை நாமும் விளங்கிக் கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் இந்த 3 காரியங்களும் நமக்கு புரியாத ஒரு புதிர் தான். அல்லேலூயா. இது ஒருவேளை நம்ம அப்படிப்பட்ட மனுஷர்களிடத்துல கேட்டாதான் நமக்கு கொஞ்சமாவது புரியும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. தலைகீழாய் நன்மை செய்யும்படி சுற்றித் திரிந்த அவரை, அற்புதம் செய்கிறவரை, நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடப்பட்டவரை, எக்காலத்திலும் ஸ்தோத்திரிடப்படத்தக்கவரை, பரலோகத்திலே இருந்து மனுஷர்களுக்கு அறியப்படாத சத்தியங்களை விளக்கிச் சொன்னவரை, ரட்சிப்புக்கு ஏதுவாய் மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படி கடந்து வந்தவரை, குணமாக்கும்படி, சொஸ்தமாக்கும்படி, பாவிகளை மீட்கும்படி கடந்து வந்தவரை, வசனம் சொல்லுது பாருங்க அவரை குறித்து. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினார்? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை தான் இவங்க என்ன செய்யறாங்க? கற்களால் அடிக்கிறாங்க, தலைகீழா கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த பக்கமே வந்துராதீங்கன்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் பூமியில அது நடக்கிறது. விசுவாசிகளுக்குள்ளேயும் தேவாலயத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கர்த்தருக்கு இல்லாமல் காணப்படுகிறது. அல்லது தங்களுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு இடம் இல்லாமல் காணப்படுகிறது. பட்டணத்துல இடம் இல்லை, தேவாலயத்துல இடம் இல்லை, மனுஷன் தன்னுடைய உள்ளத்திலேயும் அவருக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. ஆனால் சங்கீதக்காரன் பாடுகிற போது அவன் பாடுகிறான், என்னை உம்முடைய சந்நிதியிலிருந்து தள்ளாமலும், உம்முடைய பிரசனத்திலிருந்து என்னை தள்ளிவிடாமலும், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இருந்ததுக்காக உமக்கு நன்றி. எடுத்துக்கொள்ளாது இருக்கிறீங்களேன்னு சொல்லி அவன் நன்றி சொல்றான். அல்லேலூயா. அப்ப அவருடைய வசனத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். இயேசு நம்மோடு தேவாலயத்தை விட்டு போக கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டாரு. அவருடைய வருகையை நாம் ஏற்றுக்கொண்டோம் இருதயத்துல. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவர் போகக்கூடாது, அதை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்துல அவருடைய வசனங்களை காத்துக்கொள்ள வேண்டும். மனதிலே அவரை குறித்த நினைவுகளை காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்படக்கூடாது. நாம் அவரை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. we will have to guard. அல்லேலூயா, praise the Lord. வந்தது உண்மைதான். பாருங்க, இந்த பட்டணத்துக்குள்ளேயும் இயேசு வந்தாரு, தேவாலயத்துக்குள்ளேயும் இயேசு வந்தாரு, ஜெபாலயத்துக்குள்ளேயும் இயேசு வந்தாரு. ஜெப ஆலயம்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்கிறவர்களுடைய வீடு, அதான் ஜெப ஆலயம். தேவாலயம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களுடைய அல்லது தேவன் மகிமைப்படுத்தப்படுகிற ஒரு இடம். அது தேவனுக்கு ஒரு சான்றாய் இருக்கிறது. ஜெபாலயம் என்று சொல்லுகிற போது அவரை நோக்கி மாம்சமான யாவரும் வருவார்கள். அதுவும் ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சி கொடுக்கிறது தான். ஆனாலும் மனுஷனுக்கு ஒரு அடையாளமாய், அவரை தேடி வருகிற மனுஷர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ரெண்டுத்துல இருந்து பட்டணம் என்பதும் சொசைட்டி, கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள், அவங்களுக்கு அடையாளமா இருக்கு. 3த்துல இருந்தும் இயேசு போயிடணும், இருக்கக்கூடாது. கல்லுகளை எடுத்துக்கொள்றாங்க. இப்படி ஒரு கோபம் ஊண்டப்பட்டு காணப்படுகிறார்கள். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் போல இல்லாமல் நாம் என்ன செய்யணும்? துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து அவருடைய பிரசனத்தை, அவர் நமக்குள்ளே வந்ததை நாம் காத்து கொள்ள வேண்டும்.
நாம் பெற்றுக்கொண்ட பொக்கிஷமாகிய அவருடைய ஜீவ வசனங்களை, வார்த்தைகளை நமக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டும். Praise the Lord. பொறுமையில்லாமல் சில வேளைகளில் நம்ம காணப்படுறோம். ஒரு கர்த்தருக்குள்ள ஒரு நிதானமா இல்லாமல் காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற நம்ம பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். தேவ பலனை பெற்றுக்கொண்டோம். கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. பாருங்க, எல்லாம் பெற்றுக்கொண்டோம். கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளாததே கிடையாது. ஏன்னா தம்முடைய ஒரே பேரான குமாரன் ஆனவரையே நமக்கு தேவன் தந்தருளினார் என்று தான் இருக்கு. பெற்றுக்கொண்டோம். அந்த நாட்களிலே நாம் காத்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, என்னை விட்டு நீங்க போகக்கூடாது. உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எனக்கு நலம். Praise the Lord. அவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். பாருங்க, கடைசியா இது மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிக்க நேரம் இல்லை. ஆனாலும் இந்த காரியம், படகுல சீஷர்கள் போறாங்க. இயேசு தனியா தண்ணியில நடந்து போயிட்டு இருக்கார். அவர்களை காணாதவர் போலதான் அவர் போறார். வாசித்தால் நமக்கு தெரியும். அவர் பாட்டுக்கு தான் போறார். இவங்க இங்க படகுல இருக்கிறதே அவர் என்ன செய்யல, பார்க்காதவர் போல அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். அப்ப என்ன நடக்குது? அந்த இடத்துல தண்ணியில அவர் பாட்டுக்கு ஒரு ஆற்று, இவங்க படகுல போயிட்டு இருக்காங்க, அவர் தண்ணீர்ல போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கார். ஆனால் இவர்கள் எல்லோரும் முதல்ல பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவரை அறிந்து கொள்றாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன செய்யறாரு, இவங்க எதிர்பார்க்கிறாங்க. அப்ப ஏன் எதிர்பார்க்கிறாங்கன்னா, அலைகள், கடல் சீற்றம் இதெல்லாம் உண்டாகுது. அப்ப எதிர்பார்க்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாரு தெரியுமா கர்த்தர்? நடந்து வந்து, தண்ணீர்லயே நடந்து வந்து அந்த படகுக்குள்ளே அவர் ஏறி கொள்ளுகிறார். அல்லேலூயா. இவர்களோடு, சீஷர்களோட அவர் ஏறி கொள்ளுகிறார். தேவாலயத்தை விட்டு போனவர், மனுஷர்கள் நடுவிலே இருந்து கடந்து போனவர், பட்டணத்தை விட்டு கடந்து போய்விட்டவர், இப்ப என்ன செய்யறாரு? தம்முடைய சீஷர்கள் இருக்கிற படவுக்குள்ளே அவர் கடந்து வந்து விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. Thank you, Jesus. Amen. Praise the Lord. Hallelujah. Thank you, Lord. மார்க் 6:51 இருக்கு. நம்ம அது வேகமாக கூட வாசித்து விட்டு அதோட முடிக்கலாம். மார்க் 6:51. அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் கடலின் மேல நடந்து வந்து கொண்டு இருந்தவர் தான். ஆனால் அவர், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, முதல்ல ஆவேசம் என்று பயந்தாங்க. யாரா இவர் கடலின் மேல நடந்துகிட்டு, யாரோ ஒரு உருவம் வருதே, இது ஆவேசம் என்று பயந்தார்கள். சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அவங்க அவரை பார்த்து பயந்தாங்க. ஆனா அவர் சொன்னார், பயப்படாதிருங்கள், நான் தான். படவில் ஏறினார். அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அதான் 51வது வசனம். யார் இருந்த படவு? சீஷர்கள் இருந்த படவு. சீஷர்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறவர்கள் தான். எல்லாம் அறிந்தவர்கள் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க கிடையாது, வேத பாரகர்கள் போல கிடையாது, பரிசேயர் சதுசேயர் போல கிடையாது. நாங்கள் வேதத்தை எல்லாம் கற்றுக்கொண்டோம், இனி எங்களுக்கு எதுவும் தேவையில்லை, நாங்களே பெரிய ஆள் தான் நினைக்கிற ஆட்கள் கிடையாது. இவங்க எல்லாரும் எப்படிப்பட்டவங்க? இயேசு கூடவே இருந்து எதையாவது கத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு விரும்புறவங்க. அல்லேலூயா. வசனங்களை கற்றுக்கொள்ளணும், சீஷத்துவம் என்கிற எண்ணம் உள்ளவர்கள். அப்ப சீஷத்துவம் என்கிற அந்த ஜனங்களோடு கூட மாத்திரம் தான் என்ன செய்யறாரு? வசனம் சொல்லுது, அவர்கள் இருந்த படவில் ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory to God. கண்களை மூடி நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Lord. Hallelujah. ஆவியானவரே, உம்மை நாங்கள் இந்த வேளையிலே வரவேற்கிறோம் அப்பா. Praise the Lord. எங்களை விட்டு
எடுபடாத நல்ல பங்கானவரே, உம்மை இந்த வேளையிலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை எதிர்பார்த்து வாஞ்சிக்கிறதான உம்முடைய சீஷர்கள், உம்முடைய ஜீவ வார்த்தைகளை, நித்திய ஜீவன் தரும் உம்முடைய வசனங்களை விரும்புகிறதான உம்முடைய சீஷர்கள், அவர்களுடைய படவிலே இயேசு ஏறினீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு மகிமை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Praise the Lord. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு பயங்கரமான, ஒரு சோகமான ஒரு காரியம். தேவாலயத்தை விட்டு இயேசு போய்விட்டீர் என்று பார்த்தோம். பட்டணத்தை விட்டு அவர்கள் நீ போய்விட வேண்டும் என்று அவர்கள் உம்மிடத்திலே கேட்டுக் கொண்டார்கள் என்று பார்த்தோம். பட்டணத்தை விட்டு நீர் கடந்து போனீர். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நடுவிலே இருக்கும்படிக்கு கடந்து வந்தவர். இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற பிறந்த எந்த மனுஷனையும் ரட்சிக்கும்படி கடந்து வந்த மெய்யான ஒளி. ஒருவனாகிலும் கெட்டு போக கூடாது, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீர் கடந்து வந்தவர். Praise you, praise you, praise you, praise you. ஆனாலும் அவர்கள் நடுவிலே இருந்து நீர் புறப்பட்டு போனீர் என்று பார்க்கிறோமே அப்பா. ஹல்லேலூயா. இன்று இயேசு சீஷர்கள் நடுவிலே காணப்படுகிறீர். Thank you Lord. Hallelujah. Glory to God. Hallelujah. சீஷர்களுடைய படவிலே இன்று இயேசு காணப்படுகிறீர். Praise the Lord. உலகத்துல காணவில்லை ஆண்டவரே. Praise the Lord. Thank you Jesus. Glory, glory, glory. அநேக தேவாலயங்கள் இருக்கிறது, கட்டிடங்களாய் இருக்கிறது. ஆனால் அங்கே நீர் காணப்படவில்லை அப்பா. Thank you Lord. Hallelujah. Praise you Jesus. ஜெப ஆலயங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த இடத்துல praise the Lord. Hallelujah. Thank you Jesus. மனுஷர்கள் உண்டே தவிர உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கிறது. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you Lord. அநேக பட்டணங்கள் பூமியில இருக்கிறது. ஆனால் பட்டணங்களிலே கர்த்தரை காணவில்லையே அப்பா. இயேசுவே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சூலமத்தி அவள் கேட்கிற போது உன்னத பாட்டில என் நேசர் எங்கே இருக்கிறார்? ஹல்லேலூயா. காவலாளிகளிடத்துல அந்த பட்டணந்தோறும் அவள் ராத்திரியில தேடி திரிகிறவளா இருந்தால், என் நேசரை கண்டீர்களா? என் நேசர் எங்கே இருக்கிறார்? ஹல்லேலூயா. 10,000 பேர்களிலே சிறந்தவர், வெண்மையும் சிவப்புமானவர், என் நேசர் எங்கே இருக்கிறார் என்று அவள் தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் இந்த வசனத்திலே கண்டறிந்து கொள்கிறோம். உம்முடைய வசனங்களை கேட்கும்படி உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தின சீஷர்களிடத்துல அவர்களுடைய படவிலே இயேசு ஏறி இருக்கிறீர். ஹல்லேலூயா. இதோ நாங்கள் உம்முடைய சீஷர்கள் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை கவனிக்கும்படி, அதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கும்படி நாங்கள் கூடி வந்திருக்கிற உம்முடைய ஜனங்கள் அப்பா. ஆவலாய் கூட இயேசுவே, எவ்வளவோ பாரம்பரியமான காரியங்கள், தர்க்கங்களா எங்களுக்கு எங்கள் இருதயத்துல உம்மை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்பி இருந்தாலும் அவைகளையெல்லாம், அந்த மேட்டிமைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாக்கி உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே கிறிஸ்துவுக்குள்ளே எங்கள் நினைவுகளை எல்லாம் நாங்கள் கீழ்ப்படுத்தி ஜீசஸ், ஹல்லேலூயா, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம், உம்மை கூப்பிடுகிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்கள் வீடுகளிலே கடந்து வாரும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். வாருமையா போதகரே, எங்கள் நடுவிலே கடந்து வாரும். பரிசுத்த ஆவியானவரே, இதோ எங்களை விட்டு போகாமல் இரும். நாங்கள் ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிரசன்னத்தை இழந்து போகக்கூடாது, தெய்வீகத்தை இழந்து போகக்கூடாது, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பூரணமடைய செய்யும்படிக்கு ஓ ராபா ரீபா தூரி அந்தராதனஷ்யா ஜுடதிட தீபராதுனதி அந்தராதனஷ்யா. க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. ஓ, துதித்தல் உமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. ரீபப ஷபரிப கபரி அந்தராதனஷ்யா. துதித்தல் இன்பமும் உமக்கு ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இதோ துதித்தல் எங்கள் வாழ்விலே காணப்பட வேண்டுமே.
ரீபதா ரதியந்தராதனஷ்யா. க்ளோரி. கர்த்தரை துதிக்கிறதான தேவ ஜனத்தின் நடுவிலே இஸ்ரவேலின் துதிகளிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர். ரிஷபபப ரிபரா ரஹதியந்தராதனஷ்யா. க்ளோரி 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 க்ளோரி. ஹalleluya. ஆமென். praise you praise you praise you. கற்றுக்கொள்ளும்படி தங்களை ஒப்பு கொடுத்த சீஷர்களுடைய படவில ஏறினீரப்பா. இதோ எங்கள் குடும்பத்துல, எங்கள் வேலை ஸ்தலங்களில, எங்கள் வாழ்க்கையில, எங்கள் வாழ்வின் அநேக பகுதிகளுக்குள்ளே இயேசு நீர் கடந்து வர வேண்டும். கர்த்தருடைய பெட்டி கடந்து வந்தபோது அந்த இடம் ஆசீர்வதிக்கப்பட்டது, செழிப்பானது, விடுதலையாக்கப்பட்டது. ஓ, உன்னதமான ஆசீர்வாதங்களினால கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி எங்கள் நடுவிலே நீர் கடந்து வர வேண்டுமே அப்பா. ஹalleluya. இயேசுவே வாஞ்சிக்கிறோம். மான்கள் நீரோடைக்காய் கதறுகிறது போல நாங்கள் கதறுகிறோம். இயேசுவே, உம்மை அண்டிக் கொண்டிருப்பதே எங்களுக்கு நலமான காரியம். இயேசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பும். தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிடப்படத்தக்கவர் நீர். இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. க்ளோரி க்ளோரி. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு பாதத்திலே காணப்படுகிறோம். இயேசுவே, உமக்கு நன்றி, ஸ்தோத்திர மகிமை. இயேசுவின் நாமத்திலே ஜெபித்து நிற்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் பிதாவான தேவனுடைய அன்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.